மாதத்தில் முதல் நாள் தேவனை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே வந்த அந்த ஆழமான உறவினாலே சகல நன்மைகளும், பூமியில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறோம். நன்மைகள் தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே வருகிறது. அந்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய நாள் ஆரம்பமாகும் பொழுதே அவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய அற்புத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரே, அதே உலகிலே உயர்ந்த சத்தியம். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரத்திலே சங்கீத புத்தகத்திலே 3வது வசனம், துதிக்கு பாத்திரர், அவர் துதிக்கு பாத்திரர். எல்லா நன்மைகளும், வானம் பூமி சகலத்தையும் சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் துதிக்கு பாத்திரர். துதிக்கு பாத்திரமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக சுகவாழ்வு, பேலன், சமாதானம், பணாசீர்வாதம், நன்மைகள் அவ்வளவும் எங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். பூமியிலே பாவத்திலே, வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, சாபத்திலே கிடந்த எங்களை அற்புதமாக விடுவித்திருக்கிறாரே. அந்த துதிக்கு பாத்திரரை எப்பொழுதும் நீங்கள் துதிக்கும் பொழுது, மகிழ்ந்து இருக்கும் பொழுது, குடும்பத்திலே சந்தோஷமாயிருக்கும் பொழுது, நம்முடைய தேவன் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். எதிரிகளுக்கு ஊடுருவ முடியாது. உங்கள் சரீரத்திலே வியாதிக்கு ஊடுருவ முடியாது. எதிரிகள் உங்களுடைய வாழ்வை சேதப்படுத்த முடியவே முடியாது. காரணம், உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவனும் அவரே. அவர் நம்மை சகல வேதனை, கவலை, கண்ணீர், நோய் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதினாலே அவரே பாத்திரர். அந்த பாத்திரர் துன்பம், பாடு எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்திருக்கிறார். துதியுங்கள் அவரே. God bless you.